வணக்கம். இன்னைக்கு நாம மாதா ஜெகதம்பா சரஸ்வதி, அதாவது அன்பா மம்மான்னு சொல்றோம் இல்லையா, அவங்களோட போதனைகள்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. குறிப்பா கடவுள், ஆன்மா, அப்புறம் இந்த உலக சுழற்சி பத்தி அவங்க சொன்னதை பார்க்கலாம். ம் நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார், சர்வவியாபி அப்படின்னு. ஆனா மம்மாவோட டீச்சிங்ஸ் இத ஒரு பெரிய தப்புன்னு சுட்டிக்காட்டுது. கரெக்ட். இதுதான் நிறைய ஆன்மீக குழப்பங்களுக்கு மூல காரணம்னு அவங்க சொல்றாங்க. அப்படியா? சரி. அப்போ கடவுள் ஏன் சர்வவியாபி இல்ல? அவரோட உண்மையான ரோல் என்ன? கடவுளுக்கும் நமக்கும் இந்த உலக நாடகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது நம்மளோட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணும்? இதெல்லாம் பத்தி நீ கொஞ்சம் விரிவா பேசுவோம். நிச்சயமா. இந்த பாயிண்டே கொஞ்சம் யோசிக்க வைக்கும். பாருங்க, கடவுள் எங்கும் நிறைந்திருந்தா அப்போ அவர் கஷ்டத்திலயும் இருக்கணும், நோயிலையும் இருக்கணும், தீமையிலையும் இருக்கணும் இல்லையா? ஆமா. அப்படி பார்த்தா அப்படி இருந்தா அவர் எப்படி துக்கங்களை நீக்கிறவர், சுகம் கொடுக்கிறவரா இருக்க முடியும்? கஷ்டம் வரும்போது அவர்கிட்ட ஏன் உதவி கேட்கணும்? ம் இது ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ அவர் எல்லாத்துலயும் இல்லைன்னு சொல்றாங்களா? ஆமா. இந்த போதனைகள் படி கடவுள் எங்கும் இல்ல. அவர் ஒரு தனித்த சக்தி, நிராகார பரமாத்மா. நிராகாரம்னா? உருவமில்லாதவர், பரமாத்மா. ஒரு சின்ன ஒளிப்புள்ளி மாதிரி, ஜோதிர்லிங்கம்னு சொல்றோம்ல அது. ஓஹோ. அவர் நம்மள மாதிரி மனித ஆன்மாக்கள் மாதிரி பிறப்பு இறப்பு சுழற்சிக்குள்ள வரமாட்டார். அவர் எப்பவுமே தூய்மையானவர், பரம பவித்திரமானவர். சரி, அவர் எங்கும் இல்லனா எங்க இருக்கார்? அவர் ஆன்மலோகம்னு சொல்ற ஒரு தனி இடத்துல இருக்கார். அத நிராகாரி துணியான்னு சொல்வாங்க. ஒளி உலகம். ஓ, அப்ப பூமிக்கே வரவே மாட்டாரா? வருவார், ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான். அதுதான் சங்கம யுகம். சங்கம யுகம்னா? கலியுகம் முடியிற நேரத்துக்கும் சத்தியுகம் ஆரம்பிக்கிற நேரத்துக்கும் நடுவுல வர்ற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான காலம். இந்த டைம்ல தான் அவர் பூமிக்கு இறங்கி வராரு. எதுக்காக வராரு? நம்மள தூய்மைப்படுத்த, வழிகாட்ட. சிவலிங்கம் என்பது இந்த நிராகார பரமாத்மாவின் நினைவு சின்னம்தான். இதுல சிவன் வேறு, சங்கர் வேறுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சங்கர் ஒரு தேவதை, சிவன் பரமாத்மா. புரியுது. அப்போ கடவுள் படைப்பாளரா? இந்த உலகத்தை, ஆன்மாக்களை எல்லாம் அவர்தான் உருவாக்குனாரா? அவர் படைப்பாளர் தான், ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்லாததுலேருந்து உருவாக்குறவர் இல்ல. அப்போ எப்படி? அவர் ஏற்கனவே இருக்கிற உலகத்தையும் ஆன்மாக்களையும் தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கிறார். ஆன்மாக்கள் நித்தியமானவை, அதை அவர் படைக்கல. உலக சுழற்சியும் நித்தியமா? ஆமா. உலக நாடகமும் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு சுழற்சி, அதையும் அவர் உருவாக்கல. அதே மாதிரி துக்கம், தீமை இதெல்லாம் மனிதர்களோட கர்மாவோட விளைவு, அதையும் அவர் உருவாக்கல. சரி, அப்போ எதைத்தான் அவர் உருவாக்குறார் அல்லது படைக்கிறார்? அவர் தூய்மையை உருவாக்குறார், பவித்திரத்தன்மை. ஒரு தூய உலகத்தை, அதாவது சொர்க்கம் அல்லது பொற்காலத்தை திரும்பவும் ஸ்தாபன செய்றார். அசுத்தமான மனிதர்களை தூய்மைப்படுத்தி தேவதைகளா மாத்துறார். ஓஹோ. அவர் ஞானக்கடல். இந்த உலக நாடகத்தோட ஆதி, மத்தி, அந்தம், அதாவது ஆரம்பம், நடுவு, முடிவு எல்லாமே தெரிஞ்சவர். அந்த ஞானத்தை நமக்கு தந்து நம்மள தூய்மைப்படுத்த ஹெல்ப் பண்றார். அப்போ இதுல ஆன்மாவுக்கு, அதாவது நமக்கு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? நிச்சயமா. நீங்க, அதாவது ஆன்மா, இந்த நித்திய உலக நாடகத்துல ஒரு ஆக்டர் மாதிரி. உங்களுடைய கர்ம வினைகளை கேத்த மாதிரி சுக துக்கங்களை அனுபவிக்கிறீங்க. ஆரம்பத்துல எல்லா ஆன்மாக்களும் தூய்மையா தான் இருந்தாங்க. ஆனா அப்புறம் மாயையோட தாக்கத்தினால, அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதனால அசுத்தமாகிடுறாங்க. ஆனா பரமாத்மா மட்டும் எப்பவும் தூய்மையா இருக்கார். கரெக்ட். அவர் எப்பவுமே தூய்மையானவர். இந்த உலகம் ஆன்மாக்கள் நடிக்கிற ஒரு ஸ்டேஜ். சொர்க்கமா ஆரம்பிச்சு மெதுவா நரகமா மாறி திரும்பவும் சொர்க்கமா மாறும். இது ஒரு சைக்கிள். சரி, இதெல்லாம் கேட்கும்போது நம்மளோட தினசரி ஆன்மீக வாழ்க்கைக்கு இது எப்படி பிராக்டிக்கலா யூஸ் ஆகும்? கடவுள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கார்னா அவரை எப்படி நம்ம கனெக்ட் பண்றது? இதுதான் முக்கியமான விஷயம். கடவுளை எங்கும் இருக்கிற ஒரு சக்தியா பார்க்காம, ஒரு தனிப்பட்ட நபரா, ஒரு அன்பான அப்பா மாதிரி, பரமபிதா, ஹெவன்லி காட்ஃபாதர் மாதிரி பார்க்க இது உதவுது. அப்போ நேரடியா ஒரு உறவை ஏற்படுத்திக்க முடியுமா? ஆமா. உங்க புத்தி மூலமா, மனசு மூலமா அவர் கூட ஒரு நேரடி தொடர்பு, ஒரு உறவை ஏற்படுத்திக்க முடியும். அதுக்கு அவர் சொல்லித் தர்றதுதான் ராஜயோகம். ராஜயோகம்னா உடற்பயிற்சியா? இல்ல, அது உடற்பயிற்சி கிடையாது. இது மனதாலும் புத்தியாலும் அவரை ரொம்ப அன்புடனும் உரிமையுடனும் நினைவு செய்யறது. யாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நினைவு செய்யறது, அதாவது யாது, எப்படி வேலை செய்யுது? இந்த நினைவு ஒரு நெருப்பு மாதிரி.
அது உங்களுடைய பழைய பாவ கணக்குகளை, அதாவது தப்பான கர்மாவோட பதிவுகளை எரிச்சு ஆன்மாவை தூய்மைப்படுத்த சக்தி கொடுக்குது. இதுக்கு என்ன தேவை? இதுக்கு அடிப்படை தேவை, நான் உடம்பு இல்ல, நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற ஆத்ம உணர்வு, சோல் கான்ஷியஸ்னஸ். இந்த உடல் உணர்விலிருந்து விடுபட்டு ஆன்ம உணர்வுல நிலைச்சு நிக்கிறது தான் தூய்மை ஆகிறதுக்கு முதல் படி. ஓஹோ, அப்போ ஞானம், நினைவு, அப்புறம் இந்த ஆத்ம உணர்வு, இது மூணும் சேர்ந்து ஒரு சாதாரண மனுஷனை கூட தேவதை மாதிரி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இது தனிப்பட்ட விடுதலைக்கு மட்டும் இல்ல, ஒரு புதிய தூய்மையான உலகத்தை உருவாக்குறதுக்கும் வழிவகுக்குது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா? ஆமா, மம்மாவோட போதனைகள் படி கடவுள் எங்கும் இருக்கிற ஒரு பரந்து விரிஞ்ச சக்தி இல்ல. அவர் ஒரு தனித்த, அன்பான, உருவமற்ற பரமபிதா. அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து நம்மள மாதிரி ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தி நாம இழந்த சொர்க்கத்தை திரும்ப அடைய வழிகாட்டுறார். இது நம்ம கர்ம பலனுக்கு நம்மளையே பொறுப்பாக்குது. ஆமா, அதே சமயத்துல எப்படி மாறணும், அதுக்கு என்ன தெய்வீக உதவி கிடைக்கும்னு ரொம்ப தெளிவா காட்டுது. ரொம்ப ஆழமான பார்வை இது. சரி நேயர்களே, உங்களுக்காக கடைசியா ஒரு கேள்வி. இந்த போதனைகள் படி ஆன்மாக்கள் வந்து நித்தியமான நடிகர்கள், இந்த உலக நாடகமும் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது, அதாவது ஃபிக்ஸ்டு டிராமான்னு சொல்லப்படுது. அப்படியெல்லாம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண ஒரு சுழற்சிக்குள்ள நம்மளோட தனிப்பட்ட முயற்சி, அதாவது புருஷார்த்தம், அது உண்மையிலே எதை மாத்துது? அதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.